ஹாய் ஆல்! ஹனுமான் சாலிசா பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் நானு. ஒரு 5 டேஸ் வீடியோ போட்டிருப்பேன். மேபி 4 டேஸ். அதுக்கப்புறம் வீடியோ போட முடியல. ஸோ, அதுக்கு ரீசன் என்னன்னா, எங்க அண்ணனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதுவுமே நாங்க வந்து பெங்களூர்ல இருந்தோம். எங்க அண்ணன் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ, போன இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகி நீ வந்து ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சு. நான் பூஜை ஸ்டார்ட் பண்ண நெக்ஸ்ட் டேவே ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. அன்னைக்கு இம்மீடியேட்டா வெட்னஸ்டே ஆக்சிடென்ட் ஆனதுனால, இம்மீடியேட்டா நாங்க வந்து அன்னைக்கு நைட்டே பஸ் ஏத்தி மாவு கட்டு போட்டு விட்டுருந்தாங்க அங்கேயே. மாவு கட்டு போட்டு நாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் லைக் தேர்ஸ்டே மார்னிங் இங்க பெங்களூர் வர வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நாங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா, எங்க அண்ணன் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். அது தெரிஞ்சுமே நாங்க வந்து அவ்வளோ சீரியஸா எடுக்காம லைக் வெறும் மாவு கட்டுலயே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, வீட்ல இன்னும் 2 டேஸ் வரைக்கும் அப்படியே வச்சிருந்தோம். சாட்டர்டே மார்னிங் என்ன ஆச்சுன்னா, எங்க அண்ணனுக்கு வந்து ஒரு மாரி பெயின் ஜாஸ்தி சிவியர் பெயின் ஆயிடுச்சு. அண்ட் எவ்ரி டைம் அவன் வந்து வாஷ்ரூம் போறதுக்கு வந்து ஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருந்துச்சு. ஸோ, அதனால முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போன பின்னாடி தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கே காத்திருந்தது. ஆக்சுவலி நாங்க போனது வந்து ஃப்ராக்சருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. பட் அங்க வந்து அவங்க ஐசியூல டைரக்ட் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து கால்ல இருக்கிற ஃப்ராக்சர் கிடையாது. அவன் டயபெட்டிக் பேஷண்ட்னால அவன் இன்சுலின் போடாம இருந்திருக்கான். லைக் ஒரு 2, 3 டேஸ் வந்து இன்சுலின் போடாததுனால, பாடியில வந்து கீட்டோன்ஸ் லெவல் ஜாஸ்தியாகி, அவங்க வந்து இம்மீடியேட்டா வந்து ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம்லயே ஆயிடுச்சு. நாங்க முட்டாள்தனமா மாவுக்கட்டுலயே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவன அந்த பெயின்லயே வீட்லயே வச்சிருந்தோம். அத வந்து எங்கனால இன்னும் டைஜஸ்ட்டே பண்ணிக்க முடியல.